ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எனக்கு கிடைக்காத நீ வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுரா, செத்துடாதி என்று மரண வெறியோடு கத்தினாள். ஆதித்யா அதை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இத்தனை நேரம் அதிர்ச்சியில் உறைந்து நின்ற மதி ஆதி என்ற பெயரை ரியா சொன்னதும் சட்டென தன் சுய நினைவுக்கு வந்தாள். தன் கணவனின் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த அடுத்த வினாடி அவள் யோசிக்கவே இல்லை. ஆதி என்று அலறிக்கொண்டு ஆதித்யாவுக்கு முன்னால் பாய்ந்து ரியா குத்த வந்த அந்த பலமான கத்தியை தன் சொந்த கையாலேயே இறுக பற்றினாள். ரியா கத்தியை விடாமல் முழு பலத்தையும் கொடுத்து அழுத்த கத்தியின் கூர்மையான பகுதி மதியின் பிஞ்சு கைகளை துளைத்து கொண்டு சென்றது. மதியின் கையிலிருந்து இரத்தம் பீரிட்டு பாய்ந்து அந்த சிவப்பு சேலையை விட அடர்த்தியாக மேடையில் வழிந்தது. ரியா அந்த பயங்கர வெறியில் கத்தியை மதியின் கையிலிருந்து வேகமாய் உருவ மதியின் உள்ளங்கையில் மிக ஆழமான வெட்டுக்காயம் விழுந்தது. வலியின் உச்சத்துக்கே சென்ற மதி ஆதி என்று முணங்கியபடியே மயக்கமற்று ஆதித்யாவின் மார்பின் மேலேயே சரிந்து விழுந்தாள். மதி என்று மொத்த உலகமும் அழியும் அளவுக்கு கதறினான் ஆதித்யா. அவளது கைகளில் இருந்து வழிந்த இரத்தம் அவனது பட்டு சட்டையை நனைத்தது. ஏற்கனவே சஞ்சய் கொடுத்த தகவலின்படி துப்பாக்கிகளுடன் போலீஸ் படை மண்டபத்திற்குள் புகுந்தது. இன்ஸ்பெக்டர் வேகமாக மேடைக்கு வந்து கத்தியுடன் நின்ற ரியாவின் கையை பிடித்து பின்னுக்கு தள்ளி அவளது கைகளில் இரும்பு விலங்கை மாட்டினார். ஏற்கனவே மதி மேடத்தோட குடும்பத்தை கொலை முயற்சி பண்ணின குற்றத்துக்காகவும் இப்போது எல்லார் முன்னாடியும் கொலை முயற்சி பண்ண குற்றத்துக்காகவும் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் ரியா. அப்படியே திரும்பிய இன்ஸ்பெக்டர் சிவகுமாரையும் நிர்மலாவையும் பார்த்தார். இந்த கொலை முயற்சிக்கு துணையாக இருந்த பிளானில் இவங்களுக்கு பங்கு இருக்குது, இவங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க என்று உத்தரவிட லேடி போலீஸ் ரியாவின் குடும்பத்தையே தரதரவென இழுத்து சென்றனர். மண்டபத்தை விட்டு வெளியே போகும்போது ரியா நரி போல திரும்பி பார்த்து கத்தினாள். உங்களை நான் வாழ விடமாட்டேன்டி மதி, வாழ விடமாட்டேன் என்று கத்தியபடியே சென்றாள். மேடையில் ஆதித்யா பைத்தியம் பிடித்தவன் போல மதியை தன் மார்போடு அணைத்திருந்தான். அவனது கண்கள் முழுக்க கண்ணீர். மதி மதி கண்ணை திரடிச்செல்லும், ஆதி வந்திருக்கேன்ல மதி, எந்திரிமா என்று அவளது முகத்தை தட்டினான். பிறகு சிங்கத்தை போல சீறியபடி மதியை தன் இரு கைகளிலும் ஒரு குழந்தையைப் போல தூக்கி கொண்டு மேடையை விட்டு மின்னல் வேகத்தில் இறங்கினான். அஜய், வண்டியை எடு. அஜய் ஓடிப்போய் காரின் கதவை திறக்க ஆதித்யா மதியை தூக்கி கொண்டு காரின் பின் சீட்டில் ஏறினான். மதியின் கையை தன் பட்டு சட்டையால் இறுக கட்டி கொண்டு, மதி உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, ஆதி இருக்கேன் என்று தவிப்போடு காரை மருத்துவமனையை நோக்கி பறக்க விட்டார்கள். மருத்துவமனையின் அந்த நீண்ட வராண்டா முழுக்க ஒரு மரண அமைதி நிலவியது. ஒரு புறம் பார்வதி அம்மாவும் காவ்யாவும் மதியை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்க சஞ்சயும் அஜயும் அவர்களை தேற்றி கொண்டிருந்தனர். ஆனால் மற்றொரு புறம் எதற்கும் அஞ்சாத ஆதித்யவர்மன் இன்று அப்படியே உடைந்து போய் சுவரோரம் அமர்ந்து தன் தலைமேல் கைகளை வைத்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான். அவனது தூய வெள்ளை நிற பட்டு சட்டையில் மதியின் ரத்தம் உறைந்து போயிருந்தது. தன் உயிரை காக்க தன் தேவதை தன் கைகளையே பலி கொடுத்ததை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அப்போது ஐசியு அறையின் கதவு திறந்து கொண்டு டாக்டர் வெளியே வந்தார். மிஸ்டர் ஆதித்யா, கவலைப்பட எதுவும் இல்லை. கத்தியோட காயம் ரொம்ப ஆழமாக இருந்ததுனால ரத்தம் அதிகமாக லாஸ் ஆகியிருக்கு. அதனால தான் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இப்போது தையல் எல்லாம் போட்டாச்சு, ட்ரிப்ஸும் ஏற்றியாச்சு. அவங்களுக்கு சுயநினைவு திரும்பிடுச்சு. யாராவது ஒருத்தர் மட்டும் உள்ளே போய் பாருங்க என்று டாக்டர் சொல்லி முடிப்பதற்கு கூட ஆதித்யா காக்கவில்லை. தன் இருக்கையை விட்டு பாய்ந்தவன் கதவை திறந்து கொண்டு மின்னல் வேகத்தில் உள்ளே நுழைந்தான். அறைக்குள் கட்டிலில் மதி படுத்திருந்தாள். அவளது வலது கை முழுவதும் வெள்ளை கட்டு போடப்பட்டு ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருந்தது. இரத்த சிவப்பு சேலையில் இருந்தவள் இப்போ வெளிரிய முகத்தோடு அங்கே படுத்திருப்பதை பார்க்க ஆதியின் நெஞ்சு உருகியது. கதவு திறக்கும் சத்தம் கேட்டு மதி மெதுவாக தன் இமைகளை உயர்த்தி அந்த அரை மயக்க நிலையிலும் ஆதித்யாவை பார்த்தாள். அவளது கண்கள் லேசாக கலங்கின.
ஆதித்யா அவளது கட்டிலுக்கு அருகில் வந்து அப்படியே மண்டியிட்டு அமர்ந்தான். அவளது இடது கையை தன் இரு கைகளாலும் மென்மையாக பற்றி கொண்டு தன் நெற்றியில் வைத்து கொண்டான். அவனது கண்ணீர் அவளது கைகளில் சிந்தியது. ஏன் மதி, ஏன் இப்படி பண்ணுன? உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா இந்த ஆதி உயிரோடு இருந்திருப்பேன்னு நினச்சியாடி? எதுக்காக கத்திய உன் கையால் பிடிச்ச? மதி அவனது கண்ணீரையும் அவனது சட்டையில் இருந்த தன் இரத்த கரையையும் பார்த்தாள். அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. உங்க உங்க உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச அப்புறமும் எனக்கு என் உயிர் பெருசாக தோணலாதி. என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டுன அந்த நிமிஷமே என் மூச்சு உங்கள் கூட சேர்ந்துடுச்சு ஆதி. உங்களுக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்திருந்தா கூட என் இதயம் தாங்கியிருக்காது. ஆதித்யா அவளது கையை தன் உதடுகளால் மென்மையாக முத்தமிட்டான். அவனது கண்களில் காதலும் தவிப்பும் போட்டி போட்டன. சாரிடி செல்லம், உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது. அந்த பாவி ரியா உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவளோட கர்வத்தை மொத்தமாக அடக்கணும்னு தான் இவ்வளோ நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் உன்னை பார்க்காம நான் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருந்தேன் மதிமா என்று கூற கலங்கிய கண்களுடன் ஆதியின் முகத்தை தடவ முயன்றாள். ஆதி அவளது கையை தன் கன்னத்தில் ஒற்றி கொண்டான். எனக்கு தெரியும் ஆதி, நீங்கள் மேடையில் நின்னப்போ உங்கள் முகம் எனக்கு தெரியலனாலும் உங்கள் பாசம் எனக்கு புரிஞ்சது. ஆனால் இப்போ என் மனசில் இருக்க எல்லா பாரமும் இறங்கிடுச்சு ஆதி. நான் உங்கள் சொந்தமாகிட்டேன்ல என்று கூற அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டு அவளது கூந்தலை ஒதுக்கிவிட்டான். சொந்தம் இல்லடி, நீதான் இனிமே என் உலகமே. இனி உன்னை விட்டு இந்த ஆதி ஒரு நொடி கூட பிரிய மாட்டான்டி. இந்த காயம் ஆறுற வரைக்கும் உன்னை ஒரு குழந்தை மாதிரி நான் பார்த்துப்பேன் மதி என்று கூற மதி ஆதியின் அந்த பேரன்பில் உருகி அவனது கையை தன் நெஞ்சோடு இறுக பற்றி கொண்டு நிம்மதியாக கண்களை மூடினாள். அவளது முகத்தில் இழந்த சந்தோஷம் முழுவதும் திரும்ப கிடைத்த ஒரு பேரானந்தம் தெரிந்தது. மதியை மெதுவாக தூங்க வைத்துவிட்டு அவளது நெற்றியில் மீண்டும் ஒரு முறை முத்தமிட்டு விட்டு ஆதித்யா அரை கதவை திறந்து கொண்டு வராண்டாவிற்கு வந்தான். வெளியே காத்து கொண்டிருந்த அவனது அப்பா வர்மாவும் அம்மா ராஜேஸ்வரியும் பதற்றத்துடன் அவனிடம் ஓடி வந்தனர். ஆதி, மதிகே இப்போ எப்படிப்பா இருக்கு? நாங்கள் வேணும்னா உள்ளே போய் ஒரு முறை பார்த்துட்டு வரட்டுமாடா என்று ராஜேஸ்வரி கேட்க, இல்லைம்மா இப்போ வேண்டாம். அவளுக்கு மருந்து கொடுத்துருக்கனால நல்லா மயக்கத்தில் தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு இப்போ ஓய்வு தான் முக்கியம். யாரும் உள்ளே போய் அவள் தூக்கத்தை கெடுக்க வேண்டாமா என்று அக்கறையுடன் கூற, ஆதித்யாவின் குரலில் இருந்த அந்த அதீத அக்கறையும் அதிகாரமும் அவன் மதியை தன் உயிராக நேசிக்கிறான் என்பதை அவனது பெற்றோருக்கு உணர்த்தியது. அப்படியே திரும்பிய ஆதித்யாவின் கண்கள் அங்கே ஒரு ஓரமாக நாற்காலியில் அமர்ந்து சேலை முந்தானியால் முகத்தை மூடி அழுது கொண்டிருந்த பார்வதி அம்மாவின் மேல் விழுந்தது. அவளது அருகில் காவ்யாவும் அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். ஆதித்யா மெதுவாக அவர்கள் அருகில் சென்றான். கோடீஸ்வர வர்மா குரூப்ஸின் அதிரடி நாயகனான ஆதித்யவர்மன் எதற்கும் யாருக்கும் தலைவணங்காதவன் என்று அந்த பட்டு வேஷ்டியோடும் மதியின் ரத்தம் படிந்த சட்டையோடும் பார்வதி அம்மாவின் காலடியில் மண்டியிட்டு அமர்ந்தான். அவனது கைகள் பார்வதியின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டன. அவனது கண்களில் இருந்த கண்ணீர் அருவியாக கொட்டியது. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என்னை மனசார மன்னிச்சிடுங்க. என் ஒருத்தனால தான் இந்த ஆதித்யாவளம் மட்டும்தான் உங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய சோதனைகளும் அசிங்கங்களும் நடந்திருக்கு. முதல்ல மாமா, இப்போது என் மதி. நான் ஒரு ராசி இல்லாதவாத்த, நான் ஒரு துரதிர்ஷ்டவாதி. என் நிழல் பட்டாலே உங்களுக்கு கெடுதல் தான் நடக்குது அத்தை என்று கவலையுடன் கூறிய ஆதித்யாவை பார்த்த பார்வதி இன்று தன் மகளின் கணவனாக தன் காலடியில் அழுது கொண்டிருக்கும் ஆதித்யாவை பார்த்ததும் பார்வதியின் தாய்மனம் உருகியது. அவள் சட்டென அவனது கைகளை தன் கைகளில் ஏந்தி அவனது கண்ணீரை துடைத்தாள். இல்லை பாதி, அப்படி பேசாதப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. இப்போ நடந்ததுக்கு நீ எப்படிப்பா பொறுப்பாக முடியும்? உனக்கு மதியை எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாம் எல்லாம் அந்த பாவி ரியா செஞ்ச சதி வேலைப்பா.
அவளால் தான் என் குடும்பமே நடு தெருவுக்கு வந்துடுச்சு. இப்போது என் மகளும் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறா. ரியா என்ற பெயரை கேட்ட அடுத்த மைக்ரோ வினாடி ஆதித்யாவின் கண்ணீர் அப்படியே மறைந்தது. அவனது கண்கள் சிவக்க அனல் கக்கத் தொடங்கின. அவனது தாடைப்பற்கள் கோபத்தில் ஒன்றோடொன்று நர நரவென கடித்தன. மண்டியிட்டு அமர்ந்திருந்தவன் சட்டென ஆக்ரோஷமாக எழுந்து நின்றான். அவனது முகத்தில் இருந்த அந்த சாந்தம் மறைந்து ஒரு காட்டு சிங்கத்தின் வேகம் வந்தது. தூரத்தில் நின்று கொண்டிருந்த சஞ்சயும் அஜயும் தன் கூர்மையான பார்வையால் அழைத்தான். சஞ்சய், அஜய், இங்கே பாருங்க. அவனது குரலில் இருந்த அந்த மரண பயங்கரமான துணியை கேட்டு வராண்டாவில் இருந்த ஒட்டுமொத்த மருத்துவமனை ஊழியர்களும் பயந்து போய் ஒதுங்கி நின்றனர். சஞ்சயும் அஜயும் அவனுக்கு அருகில் வந்து நின்றனர். அந்த ரியா இந்த ஜென்மத்தில், ஏன் வர எந்த ஜென்மத்திலையும் ஜெயில் கம்பியை விட்டு வெளியவே வரக்கூடாது. அவளை அந்த அந்தகார பாதாள சிறையில் தூக்கி போடுங்கடா. அவ செஞ்ச ஒவ்வொரு துரோகத்துக்கும், என் மதியோட ரத்தத்தை இப்போ தரையில் ஓட வச்சதுக்கும், அவள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் அணு அணுவாக செத்து மடியணும். ஆதித்யா சஞ்சயின் சட்டையை பிடித்து தன் பக்கமாக இழுத்து எச்சரிப்பது போல சொன்னான். எந்த ஒரு கொம்பனாலும் அவளுக்கு பெயில் கூட வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு கேஸை ஸ்ட்ராங்காக லாக் பண்ணுங்க. அவளோட ஆயுசு முழுக்க அந்த 4 செவுத்துக்குள்ளேயே அழுகி போகணும். இது உங்கள் 2 பேரோட பொறுப்பு, புரியுதா என்று கூற, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஆதி சார். அவளுக்கான மரண சாசனத்தை நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோம். இனிமே அவள் சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்க முடியாது என்று அஜய் கூற, ஆதித்யா பெருமூச்சுடன் ஐசியூ அறையின் கதவை பார்த்தான். உள்ளே தன் தேவதை தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளது தூக்கத்தை கெடுக்கும் எந்த ஒரு புள்ளியையும் இந்த உலகத்தில் அவன் உயிரோடு வைக்கப் போவதில்லை என்ற வெறி அவனது கண்களில் மின்னியது. நள்ளிரவு தாண்டி நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த ஐசியூ அறையின் குளிரிலும் மெஷின்களின் மெல்லிய சத்தத்திற்கு நடுவிலும் மதி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளது படுக்கையின் ஓரத்தில் ஒரு நொடி கூட தன் பார்வையை அவளை விட்டு நகர்த்தாமல் அமர்ந்திருந்தான் ஆதித்யா. அறைக்கு வெளியே அவனது பெற்றோர் சஞ்சய், அஜய் மற்றும் பார்வதி அம்மா, காவ்யா என அனைவரும் காத்து கொண்டிருந்தனர். ஆதித்யா மெதுவாக வெளியே வந்தான். அத்தை, நீங்கள் எல்லாரும் முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. விடிய விடிய இங்கேயே உட்காந்துருந்தா உடம்பு என்ன ஆகிறது? இல்லை பாதி, என் மக இங்கே ரத்த காயத்தோடு படுத்திருக்கும்போது நான் எப்படிப்பா வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்குவேன்? நான் நான் இங்கேயே இருக்கேன்ப்பா என்று கூற, பார்வதியின் கைகளை பற்றி கொண்ட ஆதித்யா, அத்தை என்ன நம்புங்க, நான் இங்கே தானே இருக்கேன். அவளை என் உசுராக பார்த்துப்பேன். நீங்கள் இங்கேயே இருந்தால் காவியாவும் கஷ்டப்படுவா. அது மட்டும் இல்லாமல் அங்கே வீட்டில் மாமா தனியாக படுத்திருக்காரு அத்தை. அவரை யார் பார்த்துப்பா? இன்றைக்கி நைட்டுக்கு மாமாவுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் மாத்திரையும் பார்த்துக்க சொல்லி நானே ஸ்பெஷலாக ஒரு நர்ஸை வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கேன் அத்தை. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் வீட்டுக்கு கிளம்புங்க. மதியை விட்டு ஒரு செகண்ட் கூட இந்த ஆதித்யா நகர மாட்டான். ஆதித்யாவின் அந்த பொறுப்பான பேச்சும் தன் கனவின் மேல் அவன் காட்டிய அக்கறையும் பார்வதியின் மனதை நெகிழ வைத்தது. அவள் காவியாவை அழைத்து கொண்டு கிளம்ப சம்மதித்தாள். அப்போது சஞ்சயும் அஜயும் ஆதியின் அருகில் வந்தனர். டி ஆதி, அவங்க வேணா போகட்டும்டா. அவங்க போய் அங்கிளை கவனிச்சுக்கிட்டோம். நாங்கள் 2 பேரும் போகலடா, உன் கூடவே இங்கேயே இருக்கோம் என்று கூற, இல்லைடா போதும். நீங்கள் 2 பேரும் இது வரையிலும், இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு என் கூடவே தான் நிழல் மாதிரி நின்றுருக்கீங்க. எனக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் ரெஸ்ட் கூட எடுக்காமல் எனக்காக ஓடிட்டுருக்கீங்க. முதல்ல கிளம்பி போய் தூங்குங்கடா. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் அஜய், ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய். எதற்கும் கலங்காத ஆதித்யவர்மனின் வாயிலிருந்து தேங்க்ஸ் என்ற வார்த்தையை வந்ததும் சஞ்சயும் அஜயும் திகைத்து போனார்கள். ஆதியின் தோளை தட்டி, டே மச்சான், என்னடா புதுசாக தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்க? நாங்கள் உனக்காக பண்ணலடா, நம்ம மதிக்காக பண்ணோம். நீ உள்ளே போய் மதியை பாரு, நாங்கள் கிளம்புறோம் என்று சஞ்சய் கூற, ஆதித்யா தன் பெற்றோரையும் நண்பர்களையும் பார்வதி அம்மாவையும் வற்புறுத்தி காரில் அனுப்பி வைத்தான். ஒட்டுமொத்த மருத்துவமனை வராண்டாவும் காலியானது. மீண்டும் அறைக்குள் வந்த ஆதித்யா கதவை உள்பக்கமாக தாளிட்டான்.
படுக்கையின் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து மதியின் இடது கையை தன் இரு கைகளாலும் மிக மென்மையாக பற்றி கொண்டான். அவன் ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கவில்லை. அவனுக்கு பசியோ தாகமோ எதுவும் எடுக்கவில்லை. அவனது மொத்த உலகமும் அந்த ஒரு படுக்கையில்தான் சுருங்கி போயிருந்தது. தன் காதலி, தன் தேவதை என்ற தன் கழுத்தில் ஏறிய தாலியோடு தன் மனைவியாக தன் முன்னால் படுத்திருப்பதை அவன் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். மதி, உன்னை விட்டு இந்த ஆதித்யா எத்தனை நாள் பிரிஞ்சிருந்தேன் தெரியுமாடி? உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம இருந்த ஒவ்வொரு நாளும் நரகத்தை தாண்டி அனுபவிச்சேன். என் உசுரே நீ தாண்டி. எனக்கு ஒரு சின்ன காயம் கூட பட்டுடக்கூடாதுன்னு உன் கையை அந்த கத்தியில் வச்சியடி. நினைக்க நினைக்க அவனது நெஞ்சு பாரத்தால் அழுத்தியது. அவனது கட்டுப்பாட்டை மீறி அவனது கண்ணோரத்தில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் மெதுவாக வழிந்து அவனது கைகளுக்குள் கீழே இருந்த மதியின் பட்டு போன்ற விரல்களின் மேல் டக்கென்று விழுந்தது. அந்த கண்ணீரின் ஈரம் பட்டதோ என்னவோ, மயக்கத்தில் இருந்த மதி லேசாக தன் விரல்களை அசைத்தாள். அவளது கண்ணிமைகள் மெதுவாக அசைந்தன. மதி கண் விழிக்கப் போகிறாள் என்பதை உணர்ந்த ஆதித்யா சட்டென தன் கைகளால் தன் கண்ணீரை துடைத்து கொண்டான். தன் பலவீனத்தை அவள் பார்த்துவிடக்கூடாது என்று நினைத்தவன் அவளது முகம் இன்னும் பலவீனமாகவே இருப்பதை உணர்ந்தான். தன் வலது கையால் அவளது நெற்றியை வருடி அவளது தலைமுடியை மென்மையாக கோதிவிட்டான். ஒன்றுமில்லடி செல்லம், தூங்கு. ஓ ஆதி, உன் பக்கத்தில் தான் இருக்கேன், பயப்படாமல் தூங்குமா. அவனது குரலின் அந்த பரிச்சயமான கனிவும் அவனது கைகளின் வெதுவெதுப்பும் மதியின் ஆழ் மனதை எட்டியது போல அவள் மீண்டும் நிம்மதியாக தன் முகத்தை வளைத்து தூக்கத்தில் ஆழ்ந்தாள். விடியும் வரை அந்த அறையில் காதலும் பேரன்பும் மட்டுமே சாட்சியாக நின்றிருந்தது. ஜன்னல் தரை சீலைகளின் வழியே அதிகாலை சூரியனின் இளம் கதிர்கள் மெதுவாக அறைக்குள் நுழைந்தன. அந்த மெல்லிய வெளிச்சத்தில் மதியின் முகம் ஒரு தேவதையைப் போல பிரகாசித்தது. விடிய விடிய கண்ணிமைக்காமல் அமர்ந்திருந்த ஆதித்யா மதியின் கையை தன் கன்னத்தில் ஒற்றியபடி லேசாக கண்ணயர்ந்தான். மெதுவாக தன் கண் இமைகள் திறந்தாள் மதி. மயக்கம் முழுமையாக தெளிந்திருந்தது. தன் கழுத்தில் இருக்கும் அந்த தாலியை தன் இடது கையால் மெதுவாக தொட்டு பார்த்தாள். அது கனவல்ல, நிஜம் என்று புரிந்த கணத்தில் அவளது இதயம் உருகியது. அப்படியே தன் பார்வையை திருப்பியவள் தன் கையை பிடித்தபடியே படுக்கையோரம் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் ஆதியை பார்த்தாள். அவனது கலைந்த தலைமுடியும் தன் ரத்தம் படிந்த அவனது பட்டு சட்டையும் அவளுக்குள் ஒரு பேரன்பை ஏற்படுத்தியது. மதி தன் இடது கையால் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் அவனின் நெற்றியை மென்மையாக தீண்டினாள். அவளது விரல்களின் மெல்லிய தொடுதல் பட்ட அடுத்த வினாடி ஆதித்யா திடுக்கிட்டு கண் விழித்தான். அவன் கண் விழித்ததும் முதலில் பார்த்தது மதியின் அந்த புன்னகை பூத்த முகத்தை தான். பதற்றத்துடன் எழுந்தமர்ந்து அவளது முகத்தை பற்றி, மதி, கண் முழிச்சிட்டு அடிச்செல்லும், வலி ஏதாவது இருக்கா? கை எப்படி இருக்கு? டாக்டர் கூப்பிடவா என்று படபடக்க கேட்டான். மதி அவனது பதற்றத்தை பார்த்து மென்மையாக சிரித்தாள். அவளது சிரிப்பில் ஒட்டுமொத்த உலகத்தின் அழகும் அடங்கியிருந்தது. ஆதி, கொஞ்சம் அமைதியாக இருங்க. எனக்கு எனக்கு இப்போ எந்த வலியும் இல்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு எப்படி வலிக்கும்? ஆதித்யா அவளது அந்த பேச்சில் உறைந்து போனான். அவளது கண்களை ஆழமாக ஊடுருவி பார்த்தவன் மெதுவாக குனிந்து அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான். அந்த முத்தம் மிக ஆழமாகவும் நீண்ட நேரமும் நீடித்தது. மதியின் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. நெற்றியில் இருந்து மெதுவாக கீழே இறங்கிய ஆதியின் விரல்கள் மதியின் கன்னங்களை வருடி அவளது காதோரம் இருந்த தன் அவளின் முடிக்கற்றைகளை மென்மையாக தடவின. அவளது முகத்திற்கு மிக அருகில் தன் மூச்சுக்காற்று அவள் மேல் படும்படி, இனிமே என் முன்னாடி இப்படி பேசி என்னை உசுப்பாத மதிமா. அப்புறம் இந்த ஆதித்யாவால் தன்னை கட்டுப்படுத்திக்கவே முடியாது. அன்னைக்கு மேடையில் உன் கழுத்தில் தாலி கட்டப்போவே என் கை எப்படி நடுங்குச்சு தெரியுமாடி? உன்னை என்னைக்கும் ஏன் சொந்தமாக்கிக்கிட்ட அந்த நிமிஷம் நான் மறுபடியும் பிறந்தேன்டி. மதி வெட்கத்தில் தன் முகத்தை சிவக்க வைத்து கொண்டாள். தன் இடது கையால் ஆதியின் பட்டு சட்டையின் காலரை பிடித்து தன் பக்கமாக லேசாக இழுத்தாள். அவளது நீண்ட கூந்தல் படுக்கையில் சிதறி
பரவி கிடந்தது. நீங்கள் ஏமாத்துறீங்க ஆதி. இவ்வளோ நாள் என்கிட்ட பேசாமல் என்னை கண்டுக்காம நீங்கள் பட்ட கஷ்டத்தை விட உங்களை பார்க்க முடியாமல் நான் பட்ட நரகம் பெருசு ஆதி. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு தூரமாக போகிறேன்னு சொல்லாதீங்க. அவளது மொக்கின் நுனியை தன் விரலால் லேசாக தட்டி, தூரமாக போகிறதா? இனிமே நீ ஏன் நினச்சாலும் உன்னை நான் விட மாட்டேன்டி யாராச்சசி. நீ தூங்குனா என் மடி, நீ நடந்தா என் நிழல். இந்த காய் ஆறுற வரைக்கும் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து உன் தலைமுடியை வாரி கொடுத்து பின்னல் போடுறது வரைக்கும் எல்லாமே இந்த ஆதித்யாவோட வேலை தான். இந்த ஆதித்யாவோட மகாராணிடி நீ என்று கோர, ஆதித்யா மெதுவாக குனிந்து மதியின் அந்த பஞ்சு போன்ற கன்னத்தில் தன் இதழ்களை பதித்து ஒரு அழுத்தமான காதலின் முத்திரையை வைத்தான். மதி தன் கண்களை மூடி அந்த பேரன்பை அனுபவித்தாள். கன்னத்தில் இருந்து சற்றே கீழே இறங்கியவன். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.